ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து 15 amps ப்ளக்கு சுவிட்சு மாட்ட போகிறோம். அப்புறம் இந்த கேபிளு, ப்ளக் டாப்பு, ஒரு ப்ளக்கு ஒரு சுவிட்சு எப்படி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம், எப்படி எக்ஸ்டென்ஷன் போர்டு ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வயர் இன்ஸ்டலேஷன் எடுத்தாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம வந்து ரெட் கலரை வந்து ரைட் சைட்லேயும் பிளாக்கை வந்து லெஃப்ட்லேயும் எர்த்தை வந்து மேலேயும் கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம சொன்ன மாதிரி லைன் வந்து கொடுத்தாச்சு. ரைட் சைடு லைனு, லெஃப்ட் சைடு வந்து நியூட்ரல், மேலே வந்து எர்த்து கொடுத்தாச்சு. நம்ம கட் பண்ணி இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேண்டியது. எக்ஸ்டென்ஷன் போர்டு தான் ரெடி பண்ண போகிறோம். ப்ளக்கு ஒரு சுவிட்சு 15 amps ப்ளக்கு இதுக்கு லைன் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்லித்தரேன். நம்ம இப்போ மெயின் சப்ளையை வந்து இந்த டெர்மினலில் கொடுக்க போகிறோம். ஸோ இதிலேருந்து இங்கே ஒன்று, இங்கேருந்து இங்கே ஒரு லூப்பு சுவிட்சுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இதில் உள்ள அவுட் எடுத்து இதுக்கு இன்னும் இதில் நியூட்ரல் கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் இதிலேருந்து அவுட் எடுத்து இதுக்கு இன்புட்டும் நியூட்ரலும் கொடுத்து லைன் கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி ஒவ்வொன்றா ஃபேஸ் எப்படி கொடுக்குறேன், நியூட்ரல் எப்படி கொடுக்குறேன்னு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் சிம்பிள் மெத்தடு. எக்ஸ்டென்ஷன் போர்டு நம்மளே வீட்டில் ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி லூப்பு போட்டாச்சு, எல்லா சுவிட்சுக்கும் ஃபேஸ் கொடுத்தாச்சு. ஸோ இதில் மெயின் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம சுவிட்சில் உள்ள அவுட் எடுத்து ஒவ்வொரு ப்ளக் பாயிண்ட்டுக்கும் கொடுத்துட்டு அது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ எல்லாத்துலேயும் இன் கொடுத்தாச்சு. இனி அவுட் எடுத்து அந்தந்த ப்ளக்குக்கு கொடுக்கணும். ஃபேஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இப்போ சுவிட்சிலேருந்து அவுட் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதில் தான் நம்ம மெயின் சப்ளை கொடுக்க போகிறோம். அதனுடைய லூப் வந்து எல்லாத்துக்குமே ஒரு இன்புட்டு கொடுத்தாச்சு. அதில் அவுட்புட் எடுத்து நம்ம வந்து ப்ளக்குக்கு கொடுத்தாச்சு. ஸோ சுவிட்சு போட்டால் தான் இங்கே வரும், இங்கேருந்து ப்ளக்குக்கு வரும். ஸோ அந்த மெத்தடில் நம்ம 3 ப்ளக்கு 15 amps 1, 5 amps வந்து 2 இந்த மெத்தடில் தான் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃபேஸ் இதில் கொடுத்துருக்கோம். இதில் உள்ள அவுட் எடுத்து ப்ளக்குக்கு ப்ளக் பாயிண்ட் ஒன்றுக்கு கொடுத்தாச்சு. ஸோ 3க்குமே அப்படி ஒன்று கொடுத்தாச்சு. இப்போ வந்து நியூட்ரல் மட்டும் கொடுக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அவுட் எடுத்தாச்சு. இதில் மெயின் சப்ளை கொடுத்தாச்சுன்னா எல்லா சுவிட்சுக்கும் இன் வந்துடும். செப்பரேட்டாக அதுக்கு அவுட்புட்டு வந்துடும். ஸோ நம்ம இன்னும் நியூட்ரலை வந்து இங்கே லூப் பண்ணிட்டு இங்கே ஒரு லூப் பண்ணிட்டு மெயின் நியூட்ரலை இதில் கொடுத்துட்டோம்னா எல்லாத்துக்குமே வந்துடும். சுவிட்ச் போர்டு, அதாவது எக்ஸ்டென்ஷன் போர்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோதான், சிம்பிள் தான். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம நியூட்ரல் லிங்க்கும் கொடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் பிளாக் நியூட்ரலு. ஸோ இங்கே ஒரு லூப் அடித்தாச்சு, இங்கேருந்து இங்கேயும் ஒரு லூப் அடித்தாச்சு. மெயின் நியூட்ரலை வந்து இதில் கொடுத்துருவோம். ஸோ மெயின் பேஸ் இதில் கொடுத்துருவோம். ஸோ இவ்வளோ தான் எக்ஸ்டென்ஷன் போர்டு. நீங்கள் வந்து நீங்களே செய்யுங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ எக்ஸ்டென்ஷன் போர்டு தயாரிக்கிற லைன் வந்து இதுதான். இவ்வளோ தான் சிம்பிள் மெத்தடு. அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி எர்த்து. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குங்களா, எர்த்துக்குரியது இங்கே லூப் அடித்து இங்கே ஒரு லூப் கொடுத்து மெயின் லூப்பை அங்கே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். எர்த்தும் கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ எளிய முறை, பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயின் சப்ளை கொடுத்துட்டு அதையும் எப்படி கொடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கேபிளை வந்து இப்படின்னு ஒரு நாட்டு போட்டுக்கணும். ஸோ மெயின் சப்ளை எங்கே கொடுத்தாச்சு, அதுபோல் நியூட்ரல் கொடுத்தாச்சு. ஸோ வேலை எல்லாம் முடிஞ்சு. சிம்பிள் மெத்தட் தான். 15 amps ஒரு கண்ட்ரோலும், 5 amps 2 இது தான் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது, எளிய முறையில் எப்படி பண்ணுறதுன்னு தெளிவாக விளக்கியாச்சு. உங்களுக்கு இப்போ செக் பண்ணிடலாம். சப்ளை வரல. ஸோ சிம்பிள் எக்ஸ்டென்ஷன் போர்டு ரெடி. சேனலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.